إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله عز وجل: وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த ஜும்மா உரையில் பெற்றோர்களுடைய கண்ணியம் என்ன, பெற்றோர்களுடைய உரிமைகள் என்ன, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை குறித்து சில விஷயங்களை நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனி இஸ்ராயில் அத்தியாயத்திலே 23வது வசனத்தில் அடியார்களாகிய நம்மை பார்த்து சில கட்டளைகளை சொல்கிறான். அதில் முதலாவது மிக முதன்மையான கட்டளைதான் வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ். அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான். இது முதல் கட்டளை. படைத்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு பிறகு படைத்த இறைவனை மட்டுமே வணங்குவது, படைத்த இறைவனுக்கு யாரையும் இணை துணை ஆக்காமல் ஷிர்க் செய்யாமல் இருப்பது என்கிற இந்த முதலாவது கடமைக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லக்கூடிய இரண்டாவது கட்டளை தான் ஒபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு உபகாரம் செய்யும்படி அல்லாஹ் கட்டளையிடுகிறான். பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும், பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கடமைக்கு அடுத்தபடியாக இந்த வசனத்தில் சொன்ன கடமையாகும். பெற்றோருக்கு உபகாரம், பெற்றோருக்கு நன்மை என்பது அவர்களோடு பேசும் பொழுது நன்மையான விதத்தில் பேசுவது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும் பொழுது நன்மையான விதத்தில் செய்வது, அவர்களுக்கு பணிவிடை ஹிதுமத்துகள் செய்யும் பொழுது நன்மையான விதத்தில் செய்வது, இது எல்லாமே பெற்றோருக்கு நாம் செய்யக்கூடிய உபகாரம். எல்லா விதத்திலும் பெற்றோரோடு நல்ல விதத்தில் நன்மையான விதத்தில் நடந்து கொள்வது, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இரண்டாவது கடமை. இதற்கு அடுத்தபடியாகவும் அல்லாஹ் பெற்றோர்களை குறித்து சில கடமைகளை நமக்கு சொல்கிறான், உணர்த்துகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து சொல்கிறான், அந்த பெற்றோர் இருவரும் அல்லது தாய் அல்லது தந்தை என்று யாராவது ஒருவர் முதுமை அடைந்த நிலையில் உங்களிடத்தில் இருந்தால் அவர்களை பார்த்து சீ என்று கூட ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லாதீர்கள். வலா தகுல் லஹுமா உஃப் வலா தன்ஹர்ஹுமா, மேலும் பெற்றோரை விரட்டி விடாதீர்கள். குறிப்பாக முதுமை அடைந்த காலகட்டத்தில் அவர்கள் மீண்டும் சிறு பருவத்தை நோக்கி சென்று விடுவார்கள். உள ரீதியாக சிறுவர்களாக குழந்தைகளாக இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேச்சை பல முறை கேட்க மாட்டார்கள், நம்முடைய பேச்சை மீறுவார்கள். இதை செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அதற்கு அப்படி நேர்மாறாக செய்வார்கள். இப்படி நம்முடைய உள்ளத்திலே வெறுப்பை உண்டாக்கும் விதமான பல செயல்பாடுகளை செய்வார்களா இல்லையா குழந்தை பருவத்திலே சிறுவர்கள்? அதே போல்தான் அதே பருவத்தை மீண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்பி கொண்டு வருகிறான் முதுமை காலத்திலே. அவ்வாறு இருக்கும் பொழுது முதுமை அடைந்த அந்த பெற்றோரும் என்ன செய்வார்கள்? இப்படி வேண்டாம், செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அதற்கு மாறாக செய்வார்கள். அவ்வாறு அந்த சமயங்களில் நாம் நினைச்சக்கூடாது, வெறுப்பு ஏற்படுத்தி கொண்டு அவர்களை விரட்டி விடக்கூடாது, அவர்களை பார்த்து சீ என்கிற அந்த சின்ன ஒரு வார்த்தை கூட சொல்லிவிடக் கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் வக்ஃபித் லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா, அவர்களோடு அவர்களுக்கு உபகாரம் செய்யும் பொழுது, ஹிதுமத் செய்யும் பொழுது, அவர்களோடு பேசும் பொழுது எல்லா நேரங்களிலும் எல்லா விதத்திலும் அவர்கள் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும், பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் முதுமை அடைந்த நிலையில் இருக்க
குறிப்பாக தந்தை சம்பாதிக்காத ஒரு நிலையில் இருக்க அவர்கள் மீது நாம் செலவு செய்து வருகிறோம் என்கிற ஒரே காரணத்திற்காக நம்முடைய உள்ளத்தில் தற்பெருமை வந்து விடக்கூடாது. நான் தானே செலவு செய்கிறேன், என்னுடைய செலவுக்கு கீழ் தானே தந்தை இருக்கிறார் என்கிற அந்த அகம்பாவம் வந்து நினைச்சக்கூடாது. பணிவை மறந்துவிட்டு தந்தையோடு, பெற்றெடுத்த தந்தையோடு நினைச்சக்கூடாது, அகம்பாவத்தோடு பேசிவிடக்கூடாது, அகம்பாவத்தோடு நடந்து விடக்கூடாது. மாறா அல்லாஹ் சொல்கிறான், பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் தாய் தந்தையோடு. இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. நான் சிறுவனாக, சிறு பிள்ளையாக இருந்த காலத்தில், நான் குழந்தையாக இருந்த காலத்தில் என்னுடைய தாய் தந்தை எப்படி அன்பாக என்னோடு நடந்து கொண்டார்களோ, அன்போடு பாசத்தோடு யா அல்லாஹ் என்னை வளர்த்தார்களோ, அதே போல் நீ என்னுடைய பெற்றோர் மீது கருணை காட்டுவாயாக, அருள் புரிவாயாக என்று துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இது தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 வசனங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட தாய் தந்தை அல்லது தாய் தந்தையில் ஒருவர் நம்மிடத்தில் இருக்க நாம் அவர்களுக்கு உபகாரம் செய்யவில்லை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவில்லை, நன்மையான விதத்தில் நாம் அவர்களோடு நடந்து கொள்ளவில்லை, சப்தமாக பேசுகிறோம், விரட்டுகிறோம், நவுது பில்லா, தகாத வார்த்தைகளை அவர்களை பார்த்து பயன்படுத்துகிறோம், அவர்களுக்காக துஆ கூட செய்வதில்லை என்று சொன்னால் அத்தகைய மனிதர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகள், கைசேதம் அடையக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாவை பார்த்து சொல்கிறார்கள், ரகிம அன்ஃபு, அவன் கைசேதம் அடைந்து விட்டான், அவன் கைசேதம் அடைந்து விட்டான், மீண்டும் அவன் கைசேதம் அடைந்து விட்டான் என்று 3 தடவை ஒருவர் கைசேதம் அடைந்ததாக ரசூல் சொல்கிறார்கள், நஷ்டவாளி என்பதாக சொல்கிறார்கள். சஹாபா பெருமக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யார் கைசேதம் அடைந்து விட்டார், யார் நஷ்டவாளி என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அதரக வாலிதை இந்தல் கிபர், எவன் ஒருவன் முதுமை அடைந்த நிலையில் தன்னுடைய தாய் தந்தையை அடைந்த பிறகும் அல்லது தாய் தந்தையில் ஒருவரை அடைந்த பிறகும் சும்ம லம் யுத்கிலல் ஜன்னா, அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரத்தை செய்து, பணிவிடை செய்து, ஹிதுமத் செய்து சொர்க்கத்தில் நுழையவில்லையோ அவன் தான் மிகப்பெரிய நஷ்டவாளி. என்ன அர்த்தம் அன்பானவர்களே? தாய் தந்தைக்கு உபகாரம் செய்வது, தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வது, தாய் தந்தையுடைய உரிமைகளை தவறாமல் தருவது, இது சொர்க்கத்தின் நுழைவதற்கான மிக இலகுவான ஒரு வழியாகும். ஆனால் அந்த வாய்ப்பு கிடைத்தும் அதை பயன்படுத்தி கொள்ளாமல், தாய் தந்தைக்கு உபகாரம் செய்யாமல் சொர்க்கத்தில் நுழையாமல் மாறாக அல்லாஹ்வின் கோபத்திற்கு உள்ளாகி நரகத்தில் நுழைந்து விட்டானோ அவன்தான் மிகப்பெரிய நஷ்டவாளி, கை செய்தப்பட்டவன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1க்கு 3 தடவை சொல்கிறார்கள். அன்பானவர்களே, தாய் தந்தை நம்மிடத்தில் இருந்தால் அல்லது இருவரில் ஒருவர் இருந்தால் அவர்களுக்கு பணிவிடை செய்வது நம்முடைய கடமை, அவர்களுக்கு உபகாரம் செய்வது நம்முடைய மிக முதன்மையான ஒரு கடமை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஒரு கடமை என்பதை உணர்ந்து அதை மறக்காமல் சொர்க்கத்தில் நுழைவதற்காக அந்த வாய்ப்பினை நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த கடமைகளை நாம் செய்யாமல் பெற்றோருக்கு உபகாரம் செய்வதில்லை, பெற்றோருக்கு மாறு செய்கிறோம், மாறாக பெற்றோரை நோவினை செய்கிறோம் என்று சொன்னால் இந்த ஹதீஸை நாம் நினைவு கூற வேண்டும். சொர்க்கத்தில் நுழைவதற்கான வழியை பயன்படுத்தவில்லை, மாறாக நரகத்திற்கு மிக வேகமாக சென்று நுழையக்கூடிய காரியத்தை நான் செய்து வருகிறேனே என்று சுய பரிசோதனை செய்து பார்த்து தன்னுடைய கடமையை உணர்ந்து அந்த கடமைகளை தவறாமல் செய்ய வேண்டும். பெற்றோருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்றால் என்ன? முதலாவதாக பெற்றோருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவது. பெற்றோருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவது இது மிக முக்கியமான ஒரு கடமையாகும். பெற்றோருடைய வார்த்தையை மீறி ஒரு விஷயத்தை சொன்னால், கட்டளையிட்டால் அது செய்ய முடியாது என்று சொல்வதோ, இதெல்லாம் மிக அஹ்லாக் இல்லாத, நற்குணம் இல்லாத மக்களுடைய செயல். தாய் தந்தையுடைய உபகாரம் நம்மீது என்ன இருக்கிறது என்பதை மறந்தவர்களுடைய, நன்றி கெட்டவர்களுடைய செயல். தாய் தந்தையுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும், இது மிக முதன்மையான ஒரு கடமை. ஆம், தாய் தந்தை மார்க்கத்திற்கு புறம்பாக ஏதாவது சொன்னால், முரணாக ஏதாவது ஒரு சொன்னால் அங்கு தாய் தந்தையுடைய பேச்சு ஈடுபடாது, மாறாக அங்கு அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு தான் மிக மேலானது. தாய் தந்தை மார்க்க வரையறைக்கு உட்பட்டு ஒரு விஷயத்தை சொன்னால் அதை ஏற்று நடப்பது நம்முடைய கடமையாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் குர்ஆனிலே, وَإِنْ جَاهَدَاكَ عَلَىٰ أَنْ تُشْرِكَ بِي مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ فَلَا تُطِعْهُمَا, எனக்கு இணை வைக்க வேண்டும் என்று உன்னுடைய தாய் தந்தை உமக்கு கட்டளையிட்டால் அந்த பேச்சை பின்பற்றாதே.
ஆம், மற்ற விஷயங்களில் அவர்களுடைய பேச்சை பின்பற்றி நடக்க வேண்டும். வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலக விஷயத்திலே நன்மையான விதத்தில் தாய் தந்தையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான். இரண்டாவதாக அன்பானவர்களே, அவர்களுக்கு ஹிதுமத் செய்வது, பணிவிடை செய்வது. அது எல்லா விதமான ஹிதுமத்துகள் இந்த ஒரு வார்த்தையில் உள்ளடங்கும். குறிப்பாக முதுமை அடைந்த அந்த காலகட்டத்தில் ஹிதுமத்து அதிகமாக செய்ய வேண்டிய தேவைகள் வரலாம். எப்படி குழந்தை பருவத்தில் இருந்த நமக்கு சின்ன சின்ன வேலைகள் இருந்து பெரிய பெரிய வேலைகள் வரை தாய் தந்தை தான் நமக்கு செய்து கொடுப்பார்களோ, ஆடை அணிவது, மலஜலம் கழித்தால் சுத்தம் செய்வது, உணவு அருந்துவது என்கிற எல்லா வேலைகளையும் தாய் தந்தை நமக்கு செய்து கொடுத்தார்களோ, அப்படிப்பட்ட ஒரு தருணம் தாய் தந்தை முதுமை அடைந்த பிறகு பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு நிலை கூட வரலாம். அவ்வாறு வரும்பொழுது என்ன செய்யக்கூடாது? அவர்களை புறக்கணிக்க கூடாது, அதை பெரிய பாரமாக சுமையாக பார்க்க கூடாது. மாறாக சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழி அல்லாஹ் எனக்கு இலகுவாக்கி தந்திருக்கிறான், அந்த வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்பதாக பார்த்து அவர்களுக்கு ஹிதுமத் செய்வதிலே கடுகளவு கூட தயங்க கூடாது. மாறாக அதை ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்க வேண்டும். மாறாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோருக்கு ஈமானோடு, ஆஃபியத்தோடு, உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை தா, தொடர்ந்து அவர்களுக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா, தொடர்ந்து அவர்களுக்கு ஹிதுமத் செய்து அளப்பரிய நன்மைகளை உன்னிடம் அடையக்கூடிய, சொர்க்கத்தை இலகுவாக அடையக்கூடிய அந்த தௌஃபீகை தா என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டுமே ஒழிய அவர்கள் இருப்பது, அவர்களுக்கு ஹிதுமத் செய்வதை பாரமாக ஒருபோதும் பார்க்க கூடாது. சலஃப்மார்கள் ஒருவர் சொல்கிறார், உன்னுடைய பெற்றோர் உன்னை போல் அவர்களுக்கு வேறு பிள்ளைகள் இருக்க, உன்னுடைய அண்ணன் தம்பி என்று உன்னுடைய பெற்றோருக்கு உன்னை போல் மற்ற பிள்ளைகள் இருக்க, அவர்களை விட்டுவிட்டு உன்னிடம் மாத்திரம் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், உன்னிடம் மாத்திரம் உதவி கேட்கிறார்கள். அதாவது உதவி என்று சொல்லக்கூடாது, தன்னுடைய உரிமைகளை கேட்கிறார்கள் என்று சொன்னால் நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து. அல்லாஹ் உனக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை உன்னுடைய அண்ணன் தம்பிக்கு கொடுக்கவில்லை என்பதை உணர்ந்து கொள் என்பதாக ஒரு அறிஞர் சொல்கிறார்கள். ஆக என்பானவர்கள் அதை சுமையாக பார்க்க கூடாது. மாறாக என்னுடைய அண்ணன் இருக்கிறான், என்னுடைய தம்பி இருக்கிறான், அண்ணன் தம்பியிடம் கேட்காத ஒரு பொருளாதாரத்தை, அண்ணன் தம்பியிடம் கேட்காத ஒரு ஹிதுமத்தை, பணிவிடையை என்னை அழைத்து என்னுடைய பெற்றோர் கேட்கிறார்கள் சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். என்னுடைய அண்ணன் தம்பிக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பு அல்லாஹ் எனக்கு அமைத்து தந்திருக்கிறான். இதை பயன்படுத்தினால் அதிகமான நன்மைகளை பெற வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று அதை ஒரு பெரிய வாய்ப்பாக, பாக்கியமாக பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் அன்பானவர்களே, சில நாட்கள், சில வருடங்கள், சில ஹிதுமத்துகள் செய்துவிட்டு அல்லது பொருளாதாரத்தை செலவு செய்துவிட்டு தாய் தந்தைக்கு நான் நிறைய விஷயங்களை செய்து விட்டேன் என்பதாக கூட எண்ணிவிடக்கூடாது. மாறாக நாம் என்னதான் தாய் தந்தைக்கு ஹிதுமத்துகள் செய்தாலும் சரி, அல்லது அவர்களுக்காக பொருளாதாரத்தை செலவு செய்து விட்டாலும் சரி, லட்சக்கணக்கில் அவர்களுடைய ஹக்கை, அவர்களுடைய உரிமையை நாம் நிறைவேற்றி விட்டோம் என்பதாக ஆகாது, ஒருபோதும் ஆகாது. ஒரு முறை ஒரு நபர் தன்னுடைய முதுமை அடைந்த ஒரு தாயை முதுகில் சுமந்தபடி நினைச்சுகிறார், உம்ராவை நிறைவேற்றுகிறார். தன்னுடைய உம்ராவையும் செய்கிறார், முதுகில் சுமந்து தன்னுடைய தாயின் உம்ராவையும் நிறைவேற்றுகிறார். தவாஃப் செய்கிறார், 7 முறை வலம் வருவது, சுற்றி வருவது, சஃபா மர்வா 2 மலைகளுக்கு மத்தியில் 7 முறை நடப்பது. இது தனியாக செய்தாலே பெரிய ஒரு காரியம், தனியாக செய்தாலே அது பெரிய ஒரு காரியம். ஆனால் அந்த காரியத்தை, அந்த கடமையை தன்னுடைய தாயை முதுகில் சுமந்தபடி நினைச்சுகிறார்கள், அந்த மகன் நிறைவேற்றுகிறார்கள். இந்த கடமை நிறைவேற்றி அவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், நான் என்னுடைய முதுமை அடைந்த தாய், நடக்க முடியாத என்னுடைய தாயை முதுகில் சுமந்தபடியே உம்ராவுடைய எல்லா கடமைகளை நிறைவேற்றியிருக்கிறேன். இவ்வாறு இந்த கடமையை செய்த பிறகு தாய்க்கு செய்ய வேண்டிய ஹக்கை, தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் நிறைவேற்றியவனாக ஆகிவிட்டேனா என்று கேட்க இப்னு உமர் அவர்கள் சொன்னார்கள், என்னது, தாய்க்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளை இந்த ஒரு கடமையை செய்து நிறைவேற்ற முடியுமா என்று கேட்கிறாயா? உன்னை சுமக்கும் பொழுது, வயிற்றில் உன்னை சுமந்த அந்த காலத்தில் பிரசவ வலியின் காரணமாக ஒரு முறை உன்னுடைய தாய் கத்தியிருப்பார், வலியை தாங்க முடியாமல். அந்த ஒரு சப்தம், அந்த ஒரு வலிக்கு ஈடாக கூட இந்த ஹிதுமத் அமையாது என்று சொன்னார்கள். ஆகவே அன்பானவர்களே, ஏதோ பல வருடங்கள் காசை செலவு செய்துவிட்டு, பல வருடங்கள் தன்னால் இயன்ற சில ஹிதுமத்துகளை செய்துவிட்டு, நான் நிறைய ஹிதுமத்துகளை செய்துவிட்டேன், இன்னும் ஹிதுமத்து செய்வதற்கு என் மீது எந்த ஒரு கடமையும் கிடையாது என்பதாக நாம் எண்ணிவிடக் கூடாது. மாறாக அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை தொடர்ந்து அவர்களுக்கு ஹிதுமத்து செய்வது. அப்படி தந்தை சம்பாதிக்க கூடியவராக இல்லை என்று சொன்னால் பொருளாதாரத்தை செலவு செய்வது, இது
குறிப்பாக ஆண் பிள்ளைகள் மீது கட்டாய கடமையாகும் என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே இரண்டாவது கடமை என்பானவர்களே, தாய் தந்தைக்கு ஹிதுமத் செய்வது, பணிவிடை செய்வது. அதே போல மூன்றாவதாக நாம் ஏற்கனவே சொன்னது போல் பொருளாதாரத்தை செலவு செய்வது. பொருளாதாரத்தை செலவு செய்வதும் குறிப்பாக தந்தை சம்பாதிக்கவில்லை என்று சொன்னால் அது பிள்ளைகளுடைய, ஆண் பிள்ளைகளுடைய கடமைகளில் வரும். அது உபரியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, உபரியாக விரும்பி செய்ய வேண்டிய காரியம் அப்படி கிடையாது. தந்தை சம்பாதிக்கக்கூடிய நிலையில் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு பொருளாதாரத்தை தருவது ஆண் பிள்ளைகள் மீது கட்டாய கடமை. ஆம், ஆண் பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் பெண் பிள்ளைகளுக்கு எல்லாம் வசதி வாய்ப்பை கொடுத்திருந்தால் அப்போது அந்த கடமை பெண் பிள்ளைகளை நோக்கி வரும். ஆனால் ஆரம்பத்தில் அது ஆண் பிள்ளைகளுடைய கடமையாக இருக்கிறது, வாஜிபாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வயஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன். நபியே, இந்த மக்கள் உங்களிடம் வந்து எந்தெந்த காரியங்களில் அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை செலவு செய்வது, இன்ஃபாக் செய்வது என்று விசாரிக்கிறார்கள். நபியே, நீர் கூறுவீராக, குல் மா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபலில் வாலிதைனி வலில் அக்ரபீன். நீங்கள் எதை செலவு செய்தாலும் அது வாலிதைன், பெற்றோருக்காக செலவு செய்தாலும் சரி, மற்ற உறவினர்களுக்காக செலவு செய்தாலும் சரி, மிஸ்கின்களுக்காக செலவு செய்தாலும் சரி, யதாமா அனாதைகளுக்கு செலவு செய்தாலும் சரி, எல்லாமே நன்மையான காரியங்கள் தான், அதற்கான கூலி உண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பட்டியலிடும் பொழுது முதலாவதாக அல்லாஹ் சொன்ன மக்கள் யார்? பெற்றோர். பெற்றோருக்காக செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்த உடனே சொல்கிறான். ஆக வெண்பானவர்களே, பெற்றோருக்காக செலவு செய்வது நாம் செலவு செய்யக்கூடிய பொருளாதாரத்தின் மிக சிறந்த பொருளாதாரமாகும். அதற்கு அல்லாஹ்விடத்திலே மகத்தான கூலி உண்டு. அடுத்தபடியாக அன்பானவர்களே, நான்காவது விஷயம், எந்த விதத்திலும் தாய் தந்தையை, பெற்றோரை நோவினை செய்து விடக்கூடாது. இதுவும் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. எந்த விதத்திலும் அவர்களுடைய மனம் நோவினை அடைவதற்கு ஒரு காரணமாக கூட நாம் அமைந்து விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை காபத்துல்லா அல்லது வேறு ஒரு இடத்திலே சுவரில் சாய்ந்து உட்கார்ந்த வண்ணம் சஹாபா பெருமக்களை முன்னோக்கி சொன்னார்கள், பாவங்களில் மிகப்பெரிய பாவம் எது என்று நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? சஹாபா பெருமக்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், ஏன் இல்லை, சொல்லுங்கள். ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. பிறகு எது மிகப்பெரிய பாவம் என்று உங்களுக்கு சொல்லட்டுமா? சஹாபா சொன்னார்கள், ஏன் இல்லை யா ரசூலல்லாஹ், சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது பாவமாக சொன்னார்கள் இந்த ஹதீஸிலே, உக்கூகுல் வாலிதைன், பெற்றோரை நோவினை செய்வது, பெற்றோரை கஷ்டப்படுத்துவது. பிறகு எது பெரிய பாவம் என்று சொல்லட்டுமா என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து உட்கார்ந்த நபிகள் நாயகம் நிமிர்ந்து உட்கார்ந்து, நேராக உட்கார்ந்து சொன்னார்கள், அலா வ ஷஹாதத்து ஸூர், பொய் சாட்சி சொல்வது, பொய் சாட்சி சொல்வது, பொய் சாட்சி சொல்வது என்று பல முறை திரும்ப திரும்ப இதே வார்த்தை சொன்னார்கள் என்று ஹதீஸில் பார்க்கிறோம். ஆக வெண்பார்கள், இந்த ஹதீஸிலும் பாருங்கள், அல்லாஹ் கட்டளையிடும் பொழுது முதல் கட்டளை என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள். இரண்டாவது கட்டளை என்ன? தாய் தந்தைக்கு உபகாரம் செய்யுங்கள். இந்த ஹதீஸில் ரசூல் அவர்கள் பெரும் பாவங்கள் என்ன என்று சொல்லும் பொழுது முதல் பெரும் பாவம் என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இரண்டாவது பெரும் பாவம் என்ன? தாய் தந்தையை கஷ்டப்படுத்துவது. ஆக என்பார்களே, நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் இரண்டாவது பெரிய கடமை, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் சொல்ல போனால் முதன்மையான கடமை தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வது. அதே போல மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அநீதியில் மிகப்பெரிய அநீதி என்று சொன்னால் தாய் தந்தையை கஷ்டப்படுத்துவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள், சகத்துர் ரப்பி ஃபீ சகத்தில் வாலிதைன் வ ரிதல் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதைன். அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றோருடைய பொருத்தத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அதிருப்தி, அல்லாஹ்வுடைய கோபம் பெற்றோருடைய அதிருப்தியில், பெற்றோருடைய கோபத்தில் இருக்கிறது. ஆக வெண்பானவர்களே, ஏதோ ஒரு விதத்திலே நாம் தாய் தந்தையை கஷ்டப்படுத்தி இருந்தால், சப்தத்தை உயர்த்தி பேசியிருந்தால், அகம்பாவமாக அவர்களுக்கு முன்னால் நாம் நடந்திருந்தால், அவர்களை கண்டு கொள்ளாமல் இருந்த அவர்களுடைய மனதை நோவினைப்படுத்தியிருந்தால் உடனே இந்த ஹதீஸ் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். தாய் தந்தை இந்த நிமிடம் என் மீது கோபமாக இருந்தால் என்னுடைய ரப்பும் என் மீது கோபமாக இருப்பான். உடனே மன்னிப்பு கேட்டு எப்படியாவது அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும், அவர்களை என்னை பொருந்திக் கொள்ளும் விதமாக அவர்களை மாற்ற வேண்டும் என்று உடனடியாக என்ன செய்ய வேண்டும்? அவர்களிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை இருந்தால் உடனே மன்னிப்பு கேட்டு அவர்களுடைய திருப்தியை நாம் அடைய முயற்சிக்க வேண்டும். பெற்றோருடைய திருப்தியில் தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது, பெற்றோருடைய அதிருப்தியில், கோபத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாவை பார்த்து சொல்கிறார், பெரும் பாவங்களில் ஒரு பெரும் பாவம் தான் பெற்றோரை திட்டுவது. பெற்றோருக்காக தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவது, திட்டுவது பெரும் பாவங்களில் ஒன்று என்று சொல்ல சஹாபா பெருமக்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நம்மில் யாராவது தன்னுடைய சொந்த பெற்றோரை திட்டுவார்களா யா ரசூலல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
சொந்த பெற்றோர் யாரும் திட்டமாட்டார்கள். ஆனால் நீ ஒரு நபரோடு சண்டையிடும் பொழுது அந்த நபருடைய தாயை நீ திட்ட, அவன் உன்னுடைய தாயை திட்டுவான். நீ அவனுடைய தந்தையை திட்ட, அவன் உன்னுடைய தந்தையை திட்டுவான். இதுதான் தன்னுடைய பெற்றோரை திட்டுவதற்கு சமம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இங்கு பாருங்கள், டைரக்டாக ஒருவர் நினைச்சவில்லை, நேரடியாக தன்னுடைய தாய் தந்தை திட்டவில்லை. ஆனால் வேறு ஒருவர் அவர்களை திட்டுவதற்கு இந்த மகன் நினைச்சுகிறான், காரணமாக அமைகிறான் என்று சொன்னால் அதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பாவம் என்று சொல்லும் பொழுது, நேரடியாக ஒருவர் நவுதுபில்லா தாய் தந்தையை பார்த்து திட்டினால், யாரோ ஒருவர் திட்டுவதற்கு நான் காரணமாக இருந்தாலே அது பெரும் பாவம் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. நானே நேரடியாக என்னுடைய தாய் தந்தையை திட்டிவிட்டால் அது எவ்வளவு பெரிய பாவமாக அல்லாஹ்வுடைய பார்வையில் இருக்கும். ஆகவே என்பார்களே, தாய் தந்தையை எந்த விதத்திலும், நாவாலும் கருத்தாலும் தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் எந்த விதத்திலும் தாய் தந்தையை கஷ்டப்படுத்தி விடக்கூடாது. இது நாம் அவர்களுக்காக செய்ய வேண்டிய இன்னொரு கடமை. இறுதியாக அன்பானவர்களே, ஐந்தாவது ஒரு கடமை தான் அவர்களுக்காக துஆ செய்வது, பிரார்த்தனை செய்வது. அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுடைய ஈமானுக்காக, ஆஃபியத்துக்காக, அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக எல்லா விதத்திலும் துஆ செய்ய வேண்டும். இறந்து போய்விட்டால், தாய் தந்தை மரணித்து விட்டார்கள், வஃபாத்தாகி விட்டார்கள் சொன்னால் மிஞ்சிய ஒரே துஆ அவர்களுடைய மஃபிரத், அவர்களுடைய சொர்க்கத்துக்காக வேண்டி, அல்லாஹ் அவர்களை அஸாபை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவருடைய மறுமை வாழ்க்கை வெற்றிக்காக வேண்டி துஆ செய்வது. ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்வது நபிமார்களுடைய மிக முக்கியமான சுன்னத்தாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எனக்கு தெரிந்த 2 நபிமார்களுடைய துஆவை குறிப்பிடுகிறான், தன்னுடைய பெற்றோருக்காக துஆ செய்ததாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், ரப்பி இக்ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய வாலிதைன், என்னுடைய பெற்றோரையும் மற்ற முஃமினீன்களையும் நாளை தீர்ப்பு நாள் அன்று மன்னித்து விடுவாயாக, நம்முடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பெற்றோருக்காக கேட்ட துஆவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் செய்த துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், ரப்பி இக்ஃபிர்லி வலி வாலிதைய வலிமன் தகல பைத்திய முஃமினன் வலில் முஃமினீன வல் முஃமினாத். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய பெற்றோரையும் மன்னித்து அருள்வாயாக, மேலும் என்னுடைய வீட்டில் யாரெல்லாம் என்னை நம்பிக்கை கொண்ட நிலையில், மூமினான நிலையில் உள்ளே வந்தார்களோ அவர்களையும் மற்ற எல்லா மூமினான ஆண்களையும் பெண்களையும் மன்னித்து அருள்வாயாக என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நினைச்சுகிறார்கள், பிரார்த்தனை சொல்லித் தருகிறார்கள். மிக முக்கியமாக அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு என்ன சொல்லித் தருகிறான், வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், எப்படி அவர்கள் என் மீது அன்பு காட்டி என்னை வளர்த்தார்களோ நான் சிறுவனாக இருந்த பொழுது, அதே போல் யா அல்லாஹ் நீ அவர்கள் மீது அருள் புரிவாயாக, கருணை காட்டுவாயாக என்று அல்லாஹ்வே நமக்கு என்ன செய்கிறான், தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய ஒரு துஆவை கற்றுத் தருகிறான். ஆகவே என்பார்களே, இந்த துஆ அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கு பொருந்தும், தாய் தந்தையுடைய மரணத்துக்கு பிறகும் இந்த துஆ அவர்களுக்கு பொருந்தும். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஆகவே என்பார்களே, தாய் தந்தைக்காக துஆ செய்வது, இந்த கடமை, துஆ செய்ய வேண்டிய இந்த கடமையானது தாய் தந்தையுடைய வஃபாத்துக்கு பிறகும் தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய கடமையாகும். சொல்ல போனால் துஆ என்கிற அந்த கடமை போக, தாய் தந்தை வஃபாத்தாகிவிட்டால் எனக்கு தாய் தந்தையே கிடையாது, அவர்களுக்கு என்ன கடமை நான் செய்ய முடியும் என்று கேட்டால், இறந்து போன பிறகும் தாய் தந்தையுடைய சில கடமைகளை ரசூல் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதுடைய அறிவிப்பிலே ரசூலிடம் கேள்வி கேட்கப்பட்டது, அன் ஹக்கில் வாலிதைனி பஅத மமாத்திஹிமா, பெற்றோர் மரணித்த பிறகு பெற்றோருக்கு ஏதாவது கடமைகள் உண்டா என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம் இருக்கிறது. என்னென்ன கடமைகள்? அஸ்ஸலாத்து அலைஹிமா, அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் அருள் கேட்பது, அதாவது துஆ செய்வது, பிரார்த்தனை செய்வது. வல் இஸ்திக்ஃபார் லஹுமா, தாய் தந்தைக்காக பாவ மன்னிப்பு கேட்பது அல்லாஹ்விடத்தில். வ இன்ஃபாது அஹ்திஹிமா மின் பஅதிஹிமா, அவர்கள் ஏதாவது வசியத்து செய்து மரணித்திருந்தால் அந்த வசியத்தை பூர்த்தி செய்வது. அவர்கள் வசியத்தை செய்திருந்தால், உதாரணத்திற்கு என்னுடைய சொத்தில் இவ்வளவு பங்கை, 3இல் 1 பங்கை என்ன செய்யலாம், வசியத்தை செய்யலாம், இந்த பங்கை இன்னாருக்கு தந்து விடுங்கள் என்று வசியத் செய்திருந்தால் அந்த வசியத்தை நிறைவேற்றுவது தாய் தந்தையுடைய ஹக்கு, கடமை. அல்லது அவர்கள் வேறு விதமாக ஏதாவது வசியத் செய்திருந்தால், உதாரணத்திற்கு பேரம்பேத்தி என்று இருக்கிறார்கள், என்னுடைய இந்த பேரம்பேத்தியை நல்ல இடத்தில் சேர்த்து என்ன செய்யுங்கள், மதரசாவில் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிப்பு கொடுங்கள் என்று வசியத் செய்திருந்தால், உதாரணத்திற்கு அந்த வசியத்தை நிறைவேற்றுவது. ஆகவே 3வது கடமை, தாய் தந்தை செய்த வசியத்தை நிறைவேற்றுவது. வ இக்ராமு ஸதீகிஹிமா, தாய் தந்தையுடைய நண்பர்கள், நட்பு உறவுகள் இருந்தால் அவர்களை கண்ணியப்படுத்துவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்னுடைய தந்தை இருக்கிறார், தந்தையுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் சொன்னால் அந்த நண்பர்களை என்னுடைய தந்தையின் கண்ணியத்துக்காக வேண்டி அவர்களை கண்ணியப்படுத்துவது.
தாய் இருக்கிறார் என்று சொன்னால் தாயுடைய தோழிகள் என்று இருப்பார்களே, அந்த தோழிகளை தாய் மீது கண்ணியம் வைக்கும் காரணத்தினால் அந்த தோழிகளை கண்ணியப்படுத்துவது, அவர்களுக்கு இயன்றவர் ஏதாவது உபகாரம் செய்வது. ஒரு முறை அப்படிதான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு நபர் வந்தார், ஏழையான ஒரு நபர், முதுமை அடைந்த ஒரு நபர் வந்தார். வந்த அந்த நபருக்கு ஒரு சவாரியை கொடுத்து தன்னால் இயன்ற சில அன்பளிப்புகளை எல்லாம் கொடுத்து கண்ணியப்படுத்தி நினைச்சுகிறார்கள், வழி அனுப்பி வைக்கிறார்கள். பார்த்து ஒருவர் கேட்கிறார்கள், யார் இவர் திடீரென்று வந்தார், நீங்கள் அவ்வளவு கண்ணியப்படுத்தீர்கள், என்ன காரணம்? அவர்கள் சொன்னார்கள், இவர் என்னுடைய தந்தை உமர் பின் கத்தாபுடைய நண்பர். தந்தையுடைய நண்பர் என்கிற ஒரே காரணத்திற்காக என்ன செய்தார்கள், பார்த்து அடையாளம் கண்டதும் ஒரு சவாரியை கொடுத்து அடுத்து சில அன்பளிப்புகளை கொடுத்து கண்ணியப்படுத்தி என்ன செய்தார்கள், ஒரு தந்தையை கண்ணியப்படுத்துவது போல் அவர்களை கண்ணியப்படுத்தி அனுப்பி வைக்கிறார்கள். இது 4வது கடமை. 5வது கடமை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஸீலத்திர் ரஹிமில்லதி லா துஸலு இல்லா பிஹிமா, தாய் தந்தை வழியாக வந்த எல்லா உறவுகளையும் பேணி பாதுகாப்பது. குறிப்பாக தாய் போன பிறகு தாயுடைய இடத்தில் வைத்து நீங்கள் யாரையாவது கண்ணியப்படுத்த விரும்பினால், உபகாரம் செய்ய விரும்பினால், பெரியம்மா சின்னம்மா என்று சொல்லுவோமே, சித்தி, அவர்கள் தாயுடைய அந்தஸ்தில் உள்ளவர்கள் என்று ரசூல் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள். இப்படி தாய் தந்தையுடைய உறவினர்களை என்ன செய்வது, பாதுகாப்பது, அவர்களுடைய உறவை பாதுகாப்பது, இது மரணித்த பிறகு தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நம்முடைய தாய் தந்தை உயிரோடு இருந்தால் அல்லது தாய் தந்தையில் ஒருவர் உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்துகளை எல்லாம் தவறாமல் அல்லாஹ்விடம் நன்மையை கூலி எதிர்பார்த்தவர்களாக, அவர்களுக்கு நம் மீது கடமைகள் உண்டு என்கிற அந்த உணர்வோடு அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை சிறப்பாக செய்யக்கூடிய, அவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய, பேசும் பொழுது அவர்களும் நடந்து கொள்ளும் பொழுது நன்மையான விதத்தில் பேசக்கூடிய, நன்மையான விதத்தில் நடந்து கொள்ளக்கூடிய, அவர்களோடு பணிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அல்லது தாய் தந்தை இறந்து விட்டவர்களாக இருந்தால், வஃபாத் ஆனவர்களாக இருந்தால், வஃபாத் ஆன பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று ரசூல் அவர்கள் சுட்டி காட்டினார்களே, அந்த கடமைகளை அவர்களுக்கு சிறப்பாக செய்யக்கூடிய, குறிப்பாக அவர்களுக்கு தொடர்ந்து துவா செய்யக்கூடிய, துவா செய்யும் பொழுதெல்லாம் அவர்களை மறந்து விடாமல் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் அருள் கேட்கக்கூடியவர்களாக, அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு பிள்ளையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபீனா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, தாய் தந்தைக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி, மேலும் தாய் தந்தை மீது நம்முடைய அன்பு, தாய் தந்தை மீது நம்முடைய கண்ணியத்தின் காரணமாக நாம் தவறாமல் செய்து வந்தால் இந்த உலகத்திலும் அல்லாஹ் நமக்கு பல விதத்தில் உதவி செய்வான். மறுமையிலும் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய கூலி நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்பதற்கு உதாரணம் தான் அந்த 3 குகைவாசிகளுடைய சம்பவம். 3 பேரும் குகையில் சென்று மாட்டிவிட்டார்கள். 3 பேரும் பேசிக்கொண்டார்கள், இந்த நேரத்தில் அல்லாஹ்வை தவிர மனிதர்களால் நமக்கு உதவியை செய்ய முடியாது, இந்த பாறையை நகற்றவே முடியாது, ஆகவே அல்லாஹ்விடத்தில் துவா செய்யலாம், நாம் செய்த சிறந்த அமலை சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யலாம். 3வரும் தன்னுடைய அமலை சொல்லி துவா செய்தார்கள். அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சம் என்று அந்த பாறை அகற்றி அவர்களை வெளியே கொண்டு வந்தான். அந்த 3 நபர்கள் ஒருவர் செய்த பிரார்த்தனை என்ன, யா அல்லாஹ், உனக்கே தெரியும், என்னுடைய பெற்றோர் இருக்கிறார்கள் முதுமை அடைந்த நிலையில், நான் ஆடுகளை மேய்த்து முடித்த பிறகு வீடு திரும்பிய பிறகு என்னுடைய தாய் தந்தைக்கு தான் முதலாவதாக நான் கொண்டு வந்த பாலை அல்லது உணவு பொருளையை கொடுத்து விட்டு அடுத்துதான் என்னுடைய மனைவி மக்களுக்கு நான் தருவேன். ஒரு முறை நான் அப்படி வந்து பார்க்க என்னுடைய தாய் தந்தை அல்லது தாய் உறங்கிவிட்டார்கள். ஆகவே அந்த சமயத்தில் என்னுடைய தாய் எழுந்து அந்த பாலை குடித்த பிறகு என்னுடைய பிள்ளைகளுக்கு தரலாமே என்று எதிர்பார்த்த வண்ணம் நான் காலை வரை விடியும் வரை நான் நின்று கொண்டிருந்தேன். ஆகவே தாய்க்கு நான் செய்யக்கூடிய இந்த பணிவிடைகள் உனக்காக நான் செய்திருந்தால் உதவி செய்ய அல்லாஹ் என்று அவர்கள் துவா செய்ததாகவும் அல்லாஹ் உதவி செய்ததாகவும் நாம் அந்த ஹதீஸிலே பார்க்கிறோம். ஆகவே என்பார்களே, தாய் தந்தைக்கு நாம் பணிவிடை செய்தால் இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய உதவிகள் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக தந்தையை காட்டிலும் தாய்க்கு அதிகம் அதிகம் உபகாரம் செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த ஹதீஸ் நமக்கு தெரியும். சஹாபா பெருமக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உபகாரத்துக்கு என்னுடைய நன்மைக்கு அதிகம் தகுதி உள்ளவர் யார், உரிமை உள்ளவர் யார்? ரசூல் சொன்னார்கள், உமது தாய். பிறகு யார்? உமது தாய். பிறகு யார்? உமது தாய் என்று 3 தடவை சொன்னார்கள். 4வது முறை பிறகு யார் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கதான், அபாக், உமது தந்தை என்று ரசூல் சொன்னார்கள். தந்தையை காட்டிலும் தாய்க்கு 3 மடங்கு அந்த பெரிய அந்தஸ்து எதற்காக என்று சொல்லும் பொழுது அறிஞர்கள் சொல்கிறார்கள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் தாய் தந்தை எல்லோரும் சேர்ந்து பயணிக்கிறார்கள். ஆனால் 3 விஷயங்களில் மாத்திரம் தாய் தனியாக நிற்கிறாள்.
பிள்ளைக்கு செய்ய வேண்டிய அந்த விஷயங்களிலே தாய் மாத்திரம் தனியாக நிற்கிறாள், அதில் தந்தைக்கு எந்த ஒரு கூட்டும் கிடையாது. அதற்காக தான் 3 மடங்கு தாயுடைய அந்தஸ்து பெரியது. அந்த 3 விஷயங்கள் என்ன? அந்த குழந்தையை சுமப்பது, இரண்டாவது அந்த குழந்தையை பெற்றெடுப்பது, வாழ்வா மரணமா இங்கே ஒரு தருணத்தில் சென்று அந்த தாய் திரும்பி வருகிறாள். ஆகவே குழந்தையை பெற்றெடுப்பது, குழந்தையை பெற்றெடுத்த பிறகு தன்னுடைய இரத்தத்தால் அந்த குழந்தைக்கு பாலை ஊட்டுவது, இந்த 3 விஷயங்களை தாய் மாத்திரம்தான் செய்கிறாள். அதற்காக தான் தந்தையை காட்டிலும் தாய்க்கு 3 மடங்கு அந்தஸ்து பெரியது என்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆகவே தாய் தந்தைக்கு பணிவிடை செய்தால் இந்த உலகத்திலும் அல்லாஹ் நமக்கு நற்கூலியை தருவான், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பெரிய அந்தஸ்தை கொடுப்பான். சொர்க்கத்தின் நுழைவதற்கு அது இலகுவான வழி என்று ஏற்கனவே நாம் சொன்னோம். இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தகல்துல் ஜன்னah, நான் சொர்க்கத்தில் நுழைந்தேன். இது மேராஜ் பயணத்தில் நுழைந்த ஒரு சம்பவமாக கூட இருக்கலாம், அல்லது கனவில் ரசூல் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்ததாக பார்த்த ஒரு காட்சியாக கூட இருக்கலாம். ரசூல் சொல்கிறார்கள், நான் சொர்க்கத்தில் நுழைந்தேன், நுழைந்து பார்த்தால் அங்கு குர்ஆன் ஓதக்கூடிய சப்தம் கேட்டது. கிராத் என்று வார்த்தை வந்திருக்கிறது, அநேகமாக குர்ஆன் ஓதக்கூடிய அந்த கிராத் சப்தம் எனக்கு கேட்டது. யார் அது என்று கேட்க, ஹாரிஸா இப்னு நுஅமான், ஹாரிஸா என்கிற ஒரு சஹாபி என்று எனக்கு சொல்லப்பட்டது. கதாலிகுமுல் பிர், கதாலிகுமுல் பிர் என்று அடுத்ததாக ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த அந்தஸ்து ஹாரிஸா பின் நுஅமானுக்கு உலகத்தில் இன்னும் அவர்கள் இறந்து போகவில்லை, உயிரோடு இருக்கிறார். ஆனால் ரசூலுடைய கனவில் அல்லது மேராஜ் பயணத்தில் அவர்கள் சொர்க்கவாசி என்கிற சிறப்பு சொல்லப்பட்டது. காரணம் என்ன? ரசூல் சொல்கிறார்கள், இதுதான் தாய் தந்தைக்கு நன்மை செய்வதற்கான கூலி. கதாலிகுமுல் பிர், இப்படிதான் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்ய வேண்டும். காரணம், ஹாரிஸா பின் நுஅமான் தாய் தந்தைக்கு, குறிப்பாக தாய்க்கு அதிகம் பணிவிடை செய்வதிலே அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்தார்கள். ஆகவே என்பார்களே, இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு அளப்பரிய நன்மைகளை, அல்லாஹ்வுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த மகத்தான காரியத்தை தாய் தந்தைக்கு உபகாரம் செய்வது, தாய் தந்தைக்கு ஹிதுமத் செய்வது என்பதை தவறாமல் நாம் செய்து வரக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனஹ் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனஹ் வ கினா அஸாபன் நார். அல்லாஹும்ம ஆத்தி அன்ஃபுஸனா தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் وانصر الإسلام والمسلمين وخذل الكفرة واليهود والنصارى والمشركين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.